இணைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சனி பகவானது வக்ரம். அதாவது சனி பகவான் இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு ஆளாக போகிறார். இதில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கன்னிராசி அன்பர்களுக்கு தான். ஏன்னா கண்டக சனி 7ல் நின்றுட்டாலே உங்களுடைய கனெக்டிங், நீங்கள் எதெல்லாம் சந்திக்கிறீங்க, எதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எதெல்லாத்தையும் நீங்கள் உருவாக்க போகிறீங்க, யாரோட நீங்கள் மிகச்சிறந்த நட்பு வச்சுருக்கீங்க, யாரோட நீங்கள் நல்ல ஒரு பிஸ்னஸை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கீங்களோ, வரவு செலவு வரைக்குமே சொல்கிறேன், இது எல்லாத்தையும் இது பிரேக் பண்ணும். ஏன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பண்ணோம், இவ்வளோ கரெக்டாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் இப்படி நடக்குது? ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளை பிளாக் பண்ணுது, பிரேக் பண்ணுது, லாக் பண்ணுது அப்படின்ற மாதிரியான மன அழுத்தங்களை சந்தித்தவங்க கன்னிராசி அன்பர்கள் தான். ஏன்னா இவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அட்வான்டேஜாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சில முடிவுகளை எடுத்துட்டா அதை முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி அதை முடித்து காட்டுவீங்க. உங்களை சுற்றி எத்தனை நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு திணிச்சாலும் அதை நீங்கள் எடுக்காமல் உங்களுடைய பாசிட்டிவான தன்னம்பிக்கையையும் திறமையையும் அந்த ஆற்றலையும் கொண்டே அதை முடிச்சு காட்டுவீங்க. அப்பேற்பட்ட மனோபலத்தை உடையவங்க கன்னிராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல திறமையும் ஆற்றலும் எல்லாமே இருந்தும் என்னன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு சனி பகவான் 7ஆம் பாவத்தில் இருந்து 6ஆம் அதிபதி 7ல் நின்னாலே, 5ஆம் அதிபதி 7ல் போய் நின்னாலே லைஃப் பார்ட்னர் ரீதியில் பலவிதமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடியவங்க சிலர். திசா சந்திப்புகளுடைய கனெக்டிங்கை பொறுத்த நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னும் சிலர் நட்பு ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளும், நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல். எப்படின்னா, குறுகிய காலகட்டங்களில் பழகி இருப்பீங்க, ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில் அந்த பணத்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாயிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதட்டம், இதனால் மிகப்பெரிய கடனாளி ஆகிடுவோமோன்ற ஒரு வேதனை. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசி அன்பர்களை தான். என்னை பொறுத்தவரையிலையும் கன்னிராசினாலே உயர்தரமான ஒரு நல்ல இடத்துலையும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஒரு அரசியல் துறையில் இருந்து ஒரு மிகச்சிறந்த உயர்தர இடத்துல நின்று ஒரு நல்ல அதிகாரப்பூர்வமான ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களும் சரி, உயர்தர இடத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி, கன்னிராசி அன்பர்கள் தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு திறமையும் ஆற்றலும் மேன்மையும் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடம் அதற்குரியவர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்களால் அவ்வளோ நல்ல வேலைகள் நடக்கும், அவ்வளோ சில விஷயங்களை முடித்து கொடுப்பீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே கிளிக் ஆகும். உங்ககிட்ட ஒருத்தர் ஐடியா கேட்டு இந்த வழியில் போங்க, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும், அவங்க அதில் இறங்கி செய்தாங்கனாலே அதை நீங்கள் சொன்னதை விட இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஐடியா, அவ்வளோ ஒரு கிளாரிட்டியான உங்களுடைய வார்த்தைகள், அதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் யதார்த்தம், நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இப்படி இந்த யதார்த்தத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சாச்சு, செய்த வேலையிலையும் பலவித குளறுபடிகளையும் குழப்பங்களையும் நீங்கள் சந்திச்சாச்சு. சந்தித்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, இதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினச்சவங்களுக்கு 135 நாட்கள் 37 நாட்கள் தொடர்ந்து சனி பகவான் வக்கர நிலையிலேயே இருக்க போகிறார். இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குன்றது தான் இங்கே உண்மை. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே கண்டினியூவாக இது இருக்க போகுது. அப்போது இந்த காலகட்டங்கள் இத்தனை நாட்களாக யாராலையும் முடிக்க முடியாத பல சில விஷயங்களை அழகாக நீங்கள் முடித்து இதுக்கு மேலே சான்ஸே இல்லை நினச்ச விஷயத்த கூட அந்த லெவலுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி முடிக்கிற நேரத்தில் என்னன்னே தெரியல, நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கிடைக்கல,
நாம் முடிக்க வேண்டிய விஷயங்களை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஏன் முடியாமல் நிற்குது, நடக்கிறது ஏன் நடக்காமல் இருக்குதுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தினால மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுது. இத்தனை நாளாக நடக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. வேலையை இழந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு உங்களுக்கு அந்த வேலை மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இது மாறப்போகுது. வேலையை அழகாக பார்த்து பார்த்து செய்வீங்க. உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய அந்த அந்த நேர்மை, இது எல்லாத்தையும் கண்டு விட்டா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்கன்னு நினச்சி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை டவுன் பண்ணணும், உங்களை ட்ரா பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் செயல்பட்டு உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு வீண் பழிகளுக்கு ஆளாகி அந்த இடத்த விட்டு நீங்களே வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதனால் மன உளைச்சல்கள் அடைஞ்சி அதை விட்டு வெளியில் வந்தவங்களும் இருக்கிறீங்க. வெளியில் போக முடியாமல் எப்படியாவது ஒன்று இந்த இடத்துல நின்று ஜெயிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டவங்களும் இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இடத்துல மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உருவாக்க போகிறீங்க. குறிப்பாக வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு மீண்டும் அற்புதமான வேலை வாய்ப்பு அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ப்ரமோஷன் அதோன்ட்டு பக்கமாக நெருங்கி வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். இதனால் ரொம்ப வேதனைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. மீண்டும் சொல்கிறேன், மூவ் பண்ணுங்க, நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சனியினுடைய வக்கரத்தினால நடக்காத காரியங்கள் கூட நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் வந்து தொழில்காரகன், வேலைக்கு காரகன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உயிரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, எப்படின்னா இந்த வேலையை எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அதற்குண்டான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவானுக்கும் அதில் அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்குது. அப்பேற்பட்ட சனி பகவானே கொடுக்குற நிலைக்கு இப்போ மாறப்போகிறார். இது திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தால் பரவாயில்லையே, இந்த மாதிரி நடந்துருச்சு, மீண்டும் நம்ம வாழ்க்கையில் பழையபடி அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மீண்டும் இழந்ததை அடைய போகிறீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேர போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது. ஒரு சில விஷயங்கள் மூன்றாவது நபர்களால் குழப்பங்களும் குடைச்சல்களும் உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். அதை அழகாக நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த 137 நாட்கள் உங்களுக்கு மாறப்போகுது. அதுலேயும் என்னை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்னா, அது எந்த விதத்தில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் ப்ரமோஷனாக இருக்கலாம், செய்கிற தொழிலில் இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகளும் இந்த இடைஞ்சல்களும் நீங்கி பெரிய லெவலில் ஒரு சில ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சி சில ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதனால் எந்த ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் அலட்சியமாகவோ அசால்ட்டாகவோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது சின்ன விஷயமாக தெரியும், பட் அதை கிளிக் பண்ண அந்த இடத்துல இருந்து பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதை மனசில் வச்சு செயல்படுங்க. என்னை பொறுத்தவரையிலையும் மிக சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா உங்கள் ராசியில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சிருக்கார். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதில் பஞ்சமாதிபதி சனி பகவான் உங்களுடைய டீப் சிந்தனைகள், நீங்கள் எண்ணக்கூடிய விஷயங்கள், ஒருத்தர் மேலே அன்பு வச்சா கூட அளவுக்கு அதிகமாக வச்சுருவீங்க. அதுதான் உங்கள் பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்தை நம்பினாலும் முழுமையாக நம்பிடுவீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்களை செய்து முடிக்கணும்னு நினச்சா அதை முடிக்காமல் ரிட்டர்ன் ஆக மாட்டீங்க. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி செயல்படுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்களை உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்தது. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களை மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு பெரிய லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. கன்னிராசி அன்பர்கள் பல பேர் மருத்துவத்துறையில்
விஞ்ஞானத்துறையில், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் ரெக்கார்டை உண்டாக்க போகிறீங்க. பெரிய லெவலுக்கு நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது பல சாதனைகளை உருவாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீண்ட நாளாக கஷ்டப்பட்டு நாம் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை அதை வெளிப்படுத்த முடியல, அதற்குண்டான லைசன்ஸ், அதற்குண்டான ரீதியில் நமக்கு கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தம், சில விஷயங்களை நாம் இறங்கி செயல்பட்டாலும் ஒரு சில விஷயங்களால் அதெல்லாம் தடைகளாக நிற்குதை நினச்சவங்களுக்கு இப்போ அது கனெக்ட் ஆக போகுது. மாபெரும் இலக்கை தொட போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கன்னிராசி என்பவர்கள் குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் ரீதியில் அவர்களுக்குரிய திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை முயற்சி எடுத்து நல்ல டேலண்ட், நல்ல திறமை, இன்றைக்கி அவங்கக்கிட்ட எல்லா பார்த்தா இப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற அளவுக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தும் அவங்களுக்கு திருமண முயற்சிகள் தடையாயிட்டே இருக்கே. என்ன காரணம்? எல்லா தகுதி இருந்தும், திறமை இருந்தும், கெப்பாசிட்டி இருந்தும் ஏன் இப்படி போயிட்டுருக்கேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த குழப்பங்களுக்கு இப்போ தீர்வுகள் கிடைக்க போகுது. அவங்களுக்கு அருமையான அற்புதமான வாய்ப்புகள் அவங்களுக்கு நடக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையில்லாத சேர்க்கைகளும் சிநேகிதத்தினால பிள்ளைகள் உங்களை விட்டு திசை மாறி போகக்கூடிய நிலைமைகள் உண்டாகிருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. கவலைகள் வேண்டாம். பலவிதமான பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. குடும்ப ரீதியில் இந்த கடன் பிரச்சனைகளால் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா? கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வர முடியுமா? கடனை கட்டி நாம் மீண்டும் ஒரு நல்ல இலக்கை அடைய முடியுமா நினச்சவங்களுக்கு அதற்குண்டான வழிகள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் கடின உழைப்பாளிகள், ஹார்ட் ஒர்க் மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரை ஸ்மார்ட் ஒர்க்கை அழகாக பண்ணுவீங்க. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று அப்படியே உங்களை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இதற்கு மேல் எந்த தாமதமும் வேண்டாம், எந்த தடைகளும் இல்லைன்னு நினச்சி இறங்கி செயல்படுங்க. ஒரு பெரிய லெவல், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க. திருமண தடைகள் உரிய கன்னிராசி அன்பர்களுக்கு வயது மீறியும் திருமணம் ஆகலையென்ற ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். அந்த இவ்வளோ ஸ்டேஜ் மேலே கடந்து போயிட்டுருக்கு, வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்குது, பிரேக் ஆகுது, தட்டி போகுது, தவறி போகுதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அது மூவ் பண்ணுங்க. உடனடியாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். கவலைகள் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலையும் உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைகளாக உண்டாக்க போகுது. அதனால் மூவ் பண்ணுங்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் நேரடியாக உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே சமயம் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒரு சிலர் மனமாறி நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை ஏண்டா அடைஞ்சோம், இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வர முடியுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்குமான்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய அரிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. சினிமா துறை, அதாவது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கலைத்துறையில் நிறைய விஷயங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அதனால் மிகச்சிறந்த மேன்மைகளும் வளர்ச்சி பாதைகளையும் அடையக்கூடிய அருமையான காலகட்டங்களாக கன்னிராசி என்பவர்களுக்கு இது தொடரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை நீங்க போகுது. அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்திலிருந்து, அதாவது பின் கழுத்திலிருந்து ஷோல்டர், அந்த முதுகு, இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனை கொஞ்சம் காலகட்டங்களில் கடந்து அப்படியே பார்த்தா அது இடுப்பு குதிகால் வரைக்கும் போயிருக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா 7ல் இருக்கார். பட் அவர் பார்வை 4ஆம் வீட்டிலையும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில், அதாவது 9 பாக்கியத்தில் விழுது. அந்த பாக்கியத்தில் விழுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் அந்த சனி பகவான் பார்க்குறார். அப்போது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கி புதுமையான புத்துணர்ச்சியான
ஒரு வழிகள் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மனம் பாரம், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை, ஒரு விரக்தியாக இருக்குது, ஒரு படபடப்பு, பயம், இனம் புரியாத ஒரு பதட்டத்தை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குது. தான் இருக்கக்கூடிய வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியல. எங்கேயாவது கிளம்பி போனால் நல்லா இருக்குமே, எங்கேயாவது நம்ம ரிலாக்ஸாக போனால் நல்லா இருக்குமே நினச்சி போவீங்க. பட் அந்த இடத்துக்கு போனாலும் மறுபடியும் எப்போ வீட்டுக்கு வர்றதுன்னு தோணும். இப்படி ஒரு மனசில் அமைதி இல்லாத நிலை சிலருக்கு உண்டாகியிருக்கும். அந்த பாதிப்புகளில் இருந்து கூட மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. கவலைப்படாதீங்க, முயற்சியை பலப்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் மிக அவசியம். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த சனி பகவான் எத்தனை பரலோடு இருக்காரு, 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி. பட் 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மிகச்சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. மேலும் அது உங்களது வாழ்க்கையை சிறப்பான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.